எந்த தடை வந்தாலும் உங்கள் காதல் பயணம் தொடரும். என்ன அர்ஜுன் சார், இதுதான் அந்த நெகட்டிவ் வாசகமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த கார்டு தான் ஃபர்ஸ்ட். இது பாருங்க அர்ஜுன் சார், சிலரோட அன்பு உண்மையா இருக்கும்போது நடக்கிற விஷயங்கள்லாம் உண்மையாதான் இருக்கும். அதோட மிஷின் எல்லா நேரத்திலயும் போய் சொல்லாது. எந்த தடை வந்தாலும் உங்கள் காதல் பயணம் தொடரும். செம்ம பாசிட்டிவான வேர்ட் சார். ஏய் வசு, மரியாதையா அந்த கார்டை கொடுத்துட்டு கிளம்பு. வேண்டாம் அர்ஜுன் சார், நீங்க நெகட்டிவ்னு நினைக்கிறது உங்ககிட்ட இருக்கிறத விட பாசிட்டிவ்னு நினைக்கிற என்கிட்டே இருந்துட்டு போட்டுமே. ஓ, இப்படி போகுதா கதை? எந்த தடை வந்தாலும் காதல் பயணம் தொடருமா? அது தொடராம இருக்கிறதுக்கு எக்கச்சக்க தடை இருக்குடி. ரோட்ல வேணா அங்க இங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கலாம், ஆனா நீ எந்த பக்கம் போனாலும் உன் வாழ்க்கைக்கு நான் தாண்டி ஸ்பீட் பிரேக்கரே. நாளைக்கு இருக்கு பாருடி உனக்கு. சுபா ப்ளீஸ் 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 கார்டு கொடு. ப்ளீஸ் ப்ளீஸ் கொடு. என்ன என்ன என்ன? வெயிட் பண்ணு. ஏன் இவ்ளோ தவிக்கிற? ஓ, அர்ஜுன் இதுக்கு தான் பம்முனாரோ? இப்போ நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஹே, ஆமா, என் சந்தோஷத்துல நியாயம் இருக்கு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இருந்துட்டு போட்டோம், ஆனா உன் நியாயமான ஆசை இங்க நிறைவேற போறதில்ல. நிச்சயமா நிறைவேறும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓ, எப்படி இவ்ளோ உறுதியா சொல்ற? கூடிய சீக்கிரம் எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. உன் நம்பிக்கைக்கு அர்த்தமே இல்ல. அப்படியா? ஹார்ட் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்க வந்திருக்கிற உனக்கே அந்த நம்பிக்கை இருக்கிறப்போ நிஜமான ஹார்ட் ஃப்ரெண்ட் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்காதா? ஓ, உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கோ? அப்படின்னா நீதான் அவரோட ஒரிஜினல் ஹார்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? இவகிட்ட ராமர் காயின் இருக்கிற தைரியத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் தென்னாஃப்டா பேசுறா. ஆனா நான் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது இவளுக்கு தெரியாது. அவ லெவல்ல தானே யோசிப்பா. ஹேய், யோசிக்கிற பாத்தியா? ஏன்னா உன்கிட்ட அதுக்கான ஆதாரம் கிடையாது. ஆதாரத்தை காமிச்சு காதலை நிரூபிக்கிறதுக்கு இது ஒன்றும் போட்டி இல்லை. உண்மை நேர்மை ஒரு நாள் ஜெயிக்கிற மாதிரி உண்மையான காதலும் ஒரு நாள் ஜெயிக்கும். உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு வசுந்தரா. நான் ஒத்துக்கிறேன், உன்னோட காதல் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன அக்மார்க் காதல்னு. உன் காதல் மேல இவ்ளோ நம்பிக்கை இருக்கிற நீ அதையே உன் மனசுல ஒளிச்சு வச்சிருக்க. நீ போய் அர்ஜுன் கிட்ட சொல்லலாம்ல. அதுக்கான காலம் நேரம் வரப்போ அதெல்லாம் தானா நடக்கும். மம்மி, என்ன மம்மி இவ? நாம ஒன்னு சொன்னா இவ வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. அர்ஜுன் மாமா கிட்ட இவ லவ் சொல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. இருடி, என்னன்னு கேப்போம். அது நீ நேரம் காலன்னு தட்டி கழிச்சு பேசுறத வச்சு பார்த்தா உன் காதல் மேலேயே உனக்கு சந்தேகம் இருக்கும் போல இருக்கே. உன் காதல் உண்மையா இருந்தா எதுக்காக இவ்ளோ நாள் அத சொல்லாம தள்ளி போட்ட? அப்ப உன் காதல் உண்மை இல்லைன்னு உனக்கே புரியுதுல்ல. அதனாலதான் இப்படி பயந்து தயங்கிட்டு இருக்க. மனசுக்குள்ள காதல் இருந்தா அத உடனே சொல்லிடணும். இதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்க்கவே கூடாது.
ஒரு விதத்துல நீ சொல்லாதது கூட எனக்கு சந்தோஷம்தான். பரவாயில்ல, நீ எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்க. சூப்பர் இனியா, ரொம்ப தேங்க்ஸ். ஏற்கனவே காடை பார்த்த சந்தோஷத்துல இருந்தேன். இன்னொரு நல்ல விஷயத்த நீ சொல்லியிருக்க. லவ்வ சொல்லணும்னு இதுவரைக்கும் எனக்கு தோணவே இல்லை பாரு. ஆனா நீ கொடுத்த ஐடியா எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜி. நிச்சயமா அவர்கிட்ட போய் நான் என் லவ்வ சொல்லதான் போறேன். லவ்வ சொல்ல போறியா? போ, தாராளமா போய் சொல்லு. நீ பொய்யா இவ்ளோ பில்டப் கொடுத்து ஹார்ட் ஃப்ரெண்டா நடிக்கிறப்ப என் மனசுல இருக்கிற காதல நான் எதுக்கு மறைக்கணும்? அவர் என்ன அக்செப்ட் பண்றாரோ இல்லையோ, நாளைக்கு நான் என் மனசுல இருக்கிற காதல நிச்சயமா அர்ஜுன் சார் கிட்ட சொல்லதான் போறேன். ஐயோ மம்மி, இவதான் அர்ஜுன் மாமாவோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியாம இருக்க. நம்ம பல வேலை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து இவ லவ் சொல்லன்னு தூண்டி விட்டுட்டு இருக்கா. இதுல வசுவும் சொல்ல போறேன்னு சொல்றாளே மம்மி, என்ன மம்மி நடக்குதுங்க? தாராளமா சொல்லிக்கோ. அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டா அவர் மனசுக்குள்ள அழுத்தமா நான் தான் இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் அவர் நம்ப மாட்டாரு. இங்க பாரு இனியா, நீ என்ன வேணாலும் சொல்லலாம். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யாரோ தூண்டி விட்டு நீ 1000 வேஷத்தை போட்டாலும் உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்ட் நீ இல்ல, அது நான் தான். உன்னை தூண்டி விடுறவங்க கிட்ட போய் அவங்க பிளான் எல்லாம் நடக்காதுன்னு சொல்லு. கடவுள் என்னைக்கும் என் பக்கம் தான் இருப்பாரு. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் தேவையே இல்லை. என் மனசுக்குள்ள அவ்வளோ காதல் இருக்கு. அதை திறந்து காமிச்சாலே அர்ஜுன் சாருக்கு புரிஞ்சிரும். சும்மா என்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காத. நீ போய் அர்ஜுன் கிட்ட உன் லவ் ஃபர்ஸ்ட் சொல்லு. நிச்சயமா சீக்கிரமே சொல்லதான் போறேன். எனிவேஸ், தேங்க்ஸ் அனியா. ஏய், இது உன்கிட்ட இருக்க கூடாது, என்கிட்ட தான் இருக்கணும். ஐயோ மம்மி, மம்மி போ மம்மி. ஏய், நீ என்ன லூசா? அர்ஜுன் கிட்ட போய் லவ்வ சொல்லுன்னு நீ எதுக்கு வசுந்தரா ஏத்தி விடுற? ஏன் சொன்ன என்ன? இவ என்ன சொன்னாலும் அர்ஜுன் ஏத்துக்க மாட்டாரு. ஏத்துக்கறா இல்ல ஏத்துக்காம போறான். நீ இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குற? ஒருவேளை ஏத்துக்கிட்டா என்ன பண்றது? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. தைரியமா இருங்க. ஏய் ஏய், மம்மி, இவன் நம்ம பக்கமா இல்ல அவ பக்கமா? தேவையில்லாம இவ எதுக்கு வசுவ லவ் சொல்லன்னு ஏத்தி விட்டுட்டு போறா? ஆமாண்டி, எனக்கு இவ மேல சந்தேகமா தான் இருக்கு. மீட்டருக்கு மேலேயே பேசிட்டு இருக்கா. இவ மேல எதுக்கும் ஒரு கண்ணு வைக்கணும். ஆமா மம்மி. அர்ஜுன் சார் காட்டுங்க. கொடுங்க சார். சார். சாரி, கதவை தட்டாம வந்துட்டேன். பரவாயில்ல, வா. நோ ப்ராப்ளம் இனியா. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரை பண்ணியா? வசு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா? ஹேய், ஏன் டல் ஆயிட்ட? உங்க மனசுல நான் தானே இருக்கேன். இதுல என்ன சந்தேகம்? இல்ல, நான் ஒரு அனாதை. எந்த வகையிலயும்
உங்ககிட்ட பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ தகுதியே இல்லைங்கிற நினைப்பு என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன வசு இந்த மாதிரிலாம்? சாரி 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 வசுன்னு சொல்லிட்டேன். பாத்தீங்களா, எப்பவும் வசுந்தரா பத்தி நினைப்பு தான் உங்களுக்கு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. நான் எப்பவும் உன்னை உரிமையா என் இனியா நினைக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி உன் அர்ஜுன் என்ன நினைச்சுக்கோ. என்ன வசுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதனால அவன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். மற்றபடி அவன் மேல எந்த நினைப்பும் இல்லை. இப்போ உன்னை பத்தின நினைப்பு தான் எனக்கு முழுக்க முழுக்க இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி என்னோட அர்ஜுனை நினைக்கிறதுக்கு பல விஷயங்கள் தடங்கலா இருக்கு. என்ன சொல்ற நீ? இல்ல, இங்க நடக்கிறதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேஷுவலா ஷேர் பண்ணேன். அவங்க கிட்ட வசுந்தராவை பத்தியும் சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் வசுந்தரா மேல லவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நோ, யார் இந்த மாதிரிலாம் சொல்றா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு அவன் மேல துளி கூட லவ் கிடையாது. அவன் என்ன லவ் பண்றது நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானே தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். அதுக்கப்புறமும் நீ சந்தேகப்பட்டா எப்படி? அர்ஜுன், சந்தேகங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தை. உங்களை சந்தேகப்படுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. நீங்க வசுந்தரா உங்களை லவ் பண்றது சொன்னது நான் நம்பினாலும், அன்னைக்கு நீங்க வசுந்தராவை ஆபீஸ்க்கு ஆட்டோல போக சொன்னீங்க. ஆனா நடந்தது என்ன? விதி அவ ஆட்டோல நாம போற மாதிரி ஆயிடுச்சு. நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்டா எனக்கு பயம் வர்றது இயற்கை தானே? நோ நோ நோ, அதெல்லாம் வரவே கூடாது. வசுவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல். அதை தாண்டி எனக்கு அவளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஒருவேளை அவ உங்ககிட்ட வந்து லவ் டிக்ளேர் பண்ணா நீங்க என்ன சொல்வீங்க? சொல்லுங்க. ஒருவேளை அவ உங்ககிட்ட வந்து லவ் டிக்ளேர் பண்ணா என்ன பண்ணுவீங்க? நிச்சயமா அவ அப்படி சொல்லவே மாட்டா. ஒருவேளை சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன நீ என்கிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் உன்னை ஏமாத்திரன்னு பயப்படுறியா? அர்ஜுன், நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவ. என்ன மாதிரி ஒருத்திக்கு நீங்க கிடைப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்போ அதெல்லாம் பறி போயிடுங்கிற உணர்வு என்னை போட்டு வருத்துது. பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போக வேண்டியது வருமோன்னு எனக்குள்ளேயே ஒரு பயம் வந்துருச்சு. கடைசி நேரத்துல நானும் அந்த இளம் மாறனும் ஏமாந்துருவோமோன்னு மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்துகிட்டே இருக்கு. நோ 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 நோ, அந்த பயமே தேவையில்லை. நான் பாத்துக்கிறேன். நீயா ஒருவேளை நாங்க இப்படி பழகி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்குமோ? வசுந்தரா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கா. இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். என்ன முடிவு அர்ஜுன்? Just wait and see. இந்த காடை பார்த்த மறு நிமிஷமே பசி, தூக்கம் எல்லாமே மறந்து போச்சு சார். வசு, சாப்பிடவாமா? இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, சீக்கிரம் வா வசு. அர்ஜுன் சார், நீங்க என்னதான் என்கிட்ட இருந்து விலகியே இருந்தாலும் சூழ்நிலையும் விதியும் நமக்கு ஏத்த மாதிரியே மாறுது. நான் தயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த இனியா எடுத்து கொடுத்துட்டா. அவ என்ன நினைச்சு சொன்னாலும் எனக்கு தெரியாது. ஆனா
அவ சொன்ன விஷயம் என் காதுல தெய்வம் வாக்கு மாதிரி ஒலிச்சுது. நாளுக்கு நாள் நாம ஒண்ணு சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு சார். அர்ஜுன் சார், அன்னைக்கு பேப்பர்ல எழுதி படிச்சது நிச்சயதார்த்த ஓலை கிடையாது. இப்போ இந்த 2 வரி இருக்கே, இதுதான் நிஜமான நிச்சயதார்த்த ஓலை. என்னது இது? வசுவை விட்டு விலகணும்னு நினைச்சாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வேற மாதிரி நடக்குது. இப்படியே போனா வசுக்கு என் மேல ஆசை அதிகமாகும். இனியாக்கு குழப்பமும் பயமும் அதிகமாகும். தேவையில்லாம இனியாவை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. இளமரம் தான் வசுக்கு சரியான ஆளு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும். அர்ஜுன் சார் கிட்ட என்னோட லவ்வை ஓபன் பண்ண போறதா இனியா கிட்ட சொன்னேன். ஆனா நான் ஏன் அதை தள்ளி போடணும்? இப்பவே அதை சொல்லிட்டா என்னோட தயக்கத்துக்கும் தவிப்புக்கும் ஒரு முடிவு கிடைச்சிட போகுது. சொல்லு வசு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வசு, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நாளைக்கு காலையில அம்மன் கோயிலுக்கு வந்துடுறியா? சரி சார், நான் வந்துடுறேன். ஓகே. அர்ஜுன் சார் சொல்ல போற அந்த முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? அதான் நாளைக்கு கோயில்ல பார்க்க போறோமே. வசு முக்கியமான விஷயம்னு சொல்றாளே, என்னவா இருக்கும்? இன்னைக்கு என்னோட லைஃப்லயே ஒரு முக்கியமான நாள். நான் என் மனசுல நினைச்ச ஒரு விஷயத்த அவர்கிட்ட வெளிப்படுத்த போற நாள். இத்தனை நாளா மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த என்னோட உணர்வுகளை சொல்ல போற நாள்.